நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி இந்த சனிக்கிழமை இந்த காலையில உங்களை நாங்க வாழ்த்துறோம். கர்த்தருடைய நாமத்தினால நாங்க உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவருடைய நலமான கரங்கள் உங்களோடு கூடவே இருக்கிறது. தயவு செய்து நம்புங்கள். அவருடைய இரக்கமும் தயவும் இந்த விடியலை நீங்கள் காணும்படி செய்திருக்கிறது. இந்த பொழுதை காணும்படி செய்திருக்கிறது. இந்த நாளை நீங்கள் காணும்படி செய்திருக்கிறது. இந்த காலையிலே இந்த சத்தத்தை கேட்பதற்கு நீங்கள் ஜீவனுள்ளவர்களாய் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் மிக மிக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒருவேளை 1950ஆம் ஆண்டுகளில் பிறந்தவர்களாய் நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் அல்லது 1960ஆம் ஆண்டுகளிலே நீங்கள் பிறந்தவர்களாய் இருப்பீர்களே, ஆனால் அல்லது 1970ஆம் ஆண்டுகள், 80ஆம் ஆண்டுகள், 1990ஆம் ஆண்டுகளிலே நீங்கள் பிறந்தவர்களாய் இருப்பீர்களே, ஆனால் 2000ஆவது ஆண்டுகளிலே நீங்கள் பிறந்தவர்களாய் இருப்பீர்களே, ஆனால் அல்லது 2010ஆம் ஆண்டுகளிலே, 2020ஆம் ஆண்டுகளிலே நீங்கள் பிறந்தவர்களாய் இருப்பீர்களேயானால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நான் இந்த காலையில சொல்றேன். அது என்ன தெரியுமா? இந்த ஆண்டுகள்ல தான் நம்ம பிறந்தோம். நம்மை போலவே இப்படிப்பட்ட ஆண்டுகளில் பிறந்து இரவிலே படுத்து நித்திரை செய்த அநேகர் பகலிலே விழிக்கவில்லை, தெரியுமா உங்களுக்கு? ஆனா நீங்களும் நானும் நேற்றைய தினத்திலே நம்முடைய படுக்கையில் நாம் இளைப்பாரி உறங்கி இந்த காலையில் விழித்திருக்கிறோம் என்றால் கர்த்தரே நம்மை காப்பாற்றி இருக்கிறார். கர்த்தரே நம்மை தாங்கி இருக்கிறார். கர்த்தரே நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஆகவே இந்த காலையில என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், ரொம்ப உங்க மனசுல போட்டு குழப்பி உங்களை வருத்தப்படுத்திக்காம தயவு செய்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவர், இந்த நாள்ல என்ன ஜீவனோடு வச்சிருக்கீங்களே, என்ன பிழைக்க வச்சிருக்கீங்களே, என்ன ஜீவனோடு வைத்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த இந்த வார்த்தையை கேட்க வச்சிருக்கீங்களேன்னு சொல்லி படைத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. சங்கீதக்காரன் இவனமாய் சொல்லுகிறார், 3ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஒவ்வொரு நாளும் நாம் உறங்கும் பொழுது நம்மை அறியாமல் எத்தனையோ பூச்சிகள் நம்மை தீண்டுகிறது, சுவாச பிரச்சனைகள் ஏற்படுகிறது, நம்முடைய உள்ளுறுப்புகளிலே பல பாதிப்புகள் நடைபெறுகிறது, பல வகையான இயற்கைக்கு மாறான போராட்டங்கள் நடைபெறுகிறது, பல தீய சக்திகள் நம்மை அழுத்தத்துக்குள்ளாக வாதைகளுக்குள்ளாக உட்புகுத்துகிறது. இரவிலே உண்டாகக்கூடிய பயங்கரங்கள் நம்மை மேற்கொள்ள பார்க்கிறது. இரவிலே என்ன நிகழுகிறது என்று நமக்கே தெரியவில்லை. ஏனென்றால் இரவிலே நாம் உறங்கும் பொழுது நம்மை நாமே காத்து கொள்ளக்கூடிய நிலையில் நாம் இல்லை. ஒருவேளை நம்ம பக்கத்துல நம்ம அப்பா படுத்துட்டு இருக்கலாம், ஒருவேளை நம்ம பக்கத்துல நம்முடைய அம்மா படுத்துட்டு இருக்கலாம், ஒருவேளை நம்ம பக்கத்துல நம்முடைய அன்பான கணவன் படுத்துக்கிட்டு இருக்கலாம், மனைவி படுத்துக்கிட்டு இருக்கலாம், பிள்ளைகள் படுத்துட்டு இருக்கலாம், நம்மை நேசிக்கக்கூடிய உறவுகள், நட்புகள், உடன்பிறப்புகள் நம்ம பக்கத்துல இருந்தா கூட நம்மை காக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இல்லை. ஏன்னா அவங்களும் நம்மளை விட அதிகமா தூங்கிட்டு இருக்காங்க. நான் சொல்லட்டுமா, நம்மையே நம்மை பாதுகாத்து கொள்ள முடியாத நேரங்கள் நாம் படுத்து தூங்குகிற நேரங்கள். நம்மை உயிருக்கு மேலாய் நேசிக்கக்கூடிய நம்முடைய சொந்த குடும்பம் இருக்கு இல்லையா, அவர்கள் கூட நம்மை பாதுகாத்து கொள்ள முடியாத ஒரு நேரம். எப்படிப்பட்ட நேரம் தெரியுங்களா? இரவிலே உறங்குகிற நேரம். நாம நம்மளை காத்துக்க முடியல, நம்மை சூழ்ந்தவர்கள் நம்மை காத்துக்கொள்ள முடியாத அந்த நேரத்துல படைத்த தேவனே நம்மை காப்பாற்றுகிறார். படைத்த தெய்வமே நம்மை தாங்குகிறார். நாம் இந்த காலையிலே சாகாமல் படைத்திருக்கிறோம் என்றால் அது தேவ இரக்கம், தேவ தயவு. ஆகவே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். நீங்கள் இந்த நாளில் ஜீவனோடு பிழைத்திருப்பதே ஒரு பெரிய அதிசயம். இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்கணும், இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய அதிசயம் நடக்கணும், இன்னைக்கு இந்த காரியம் எனக்கு கிடைக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க.
முதல்ல நீங்க இன்னைக்கு ஜீவனோடு பிழைத்திருக்கிறதே ஒரு பெரிய அற்புதம். நீங்க சுகத்தோடு பலத்தோடு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதே பெரிய அதிசயம். அதை எண்ணி கர்த்தர் உங்களை தாங்குகிறார் என்பதை உள்வாங்கி புரிந்து உணர்ந்து அப்பாவை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடக்கும். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. நாளை கொடுத்த ஆண்டவர் ஏதோ ஒரு நேரங்களை மாத்திரம் கொடுக்கவில்லை. இந்த நாளில் இந்த நேரங்களில் நீங்கள் என்னென்ன நன்மைகளை அனுபவிக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் சகலவற்றையும் நேர்த்தியாய் பூர்த்தியாய் அவர் ஆயத்தப்படுத்தித்தான் இந்த நாளை கொடுத்திருக்கிறார். நேரங்கள் கடக்க கடக்க பயந்து விடாதீர்கள். உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் வாக்களிக்கப்பட்டிருக்கிறதோ நியமிக்கப்பட்டிருக்கிறதோ எல்லாம் உங்களை வந்து சேரும். அப்ப இந்த நாள்ல துதியோடு ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, தெய்வமே இரவெல்லாம் நான் பாதுகாத்தீரே, நான் என்னை காத்துக்கொள்ள முடியாத நிலையிலும் என் அன்பர்கள் என்னை காத்துக்கொள்ள முடியாத நிலையிலும் என்னை காத்தீரே, என்னை தாங்கினீரே, சுமந்தீரே, இரவெல்லாம் என் துணையாய் இருந்தீரே, இந்த பகலிலும் எனக்கு பக்கபலமாய் இருப்பீர் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளிலே நீங்கள் செய்ய வேண்டிய காரிய கடமைகளை நேர்த்தியாய் செய்யுங்கள். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு இந்த நாளிலும் பிறந்த நாட்கள் காணக்கூடிய அன்பு பிள்ளைகள் என் நிஷாலினி, வி கெவின், டி ஜோயல், திருமண நாள் காணக்கூடிய எம் கிரேஸ் இம்மானுவேல் ஷீபா தம்பதியார், பிரதர் ஏ சேகர் எத்தல் தம்பதியார். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? ஆகவே நாளைய தினம் ஜூலை மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்தநாள் காணக்கூடிய சிஸ்டர் ஜி பிரியா ஜார்ஜ், சிஸ்டர் ஷீலா, சிஸ்டர் கீதா, சிஸ்டர் எஸ் நான்சி, அன்பு மகன் ஜே காட்சன். திருமண நாள் காணக்கூடிய எஸ் லாசர் எலிசபெத் தம்பதியார், எஸ் நெல்சன் மண்டேலா மோனிஷா தம்பதியார். அன்பான நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண போறோம். விசேஷமாக இந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்க ஒவ்வொருவருக்காக நான் விசேஷமா ஜெபம் பண்ண போறேன். பரலோக தகப்பனே, என்னோடு கூடவே சேர்ந்து இந்த காலையிலே ஜெபத்திலே இணைக்கப்பட்டு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. இந்த காலை விழிப்பே உம்முடைய செயல், இந்த காலை விழிப்பே உம்முடைய இரக்கம், இந்த காலை விழிப்பே உம்முடைய பெரிய தயவு. இந்த காலையிலே நாங்கள் விழித்திருந்து பிழைத்திருக்கிறோம் என்றால் நீர் காண்பித்த பேராசீர்வாதம். அதை உணர்ந்தவர்களாக எங்களோடு சமகாலத்தில் வாழ்ந்த எத்தனையோ பேர் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் எங்களை நிலைக்க வைத்து, பிழைக்க வைத்து, ஜீவிக்க வைத்து, ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் வாழ வைத்து நாங்கள் சகாமல் பிழைத்திருந்து உம்முடைய செய்கைகளை அறிவிப்பதற்காக இந்த நாளை கொடுத்திருக்கிறீரே, நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய துதியின் மகத்துவங்களை சொல்லுகிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுடைய சரீர ஆரோக்கியங்களை, மன சமாதானங்களை ஆசீர்வதிப்பீராக. பொருள் வளன்களை ஆசீர்வதிப்பீராக. எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை கைக்குடி வர செய்வீராக. நல்ல நல்ல நோக்கங்களை நிறைவேற்றுவீராக. ஒரு நன்மையும் குறையாத நிறைவின் சம்பூர்ணங்கள் தந்து ஆசீர்வதிப்பீராக. இன்றைய நாளிலே பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற பிள்ளைகளையும், நாளை தினத்திலே பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவர்கள் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறார்கள் அல்லவா? உம்முடைய பிள்ளைகளுடைய விசேஷமான இன்றைய நாளிலும் நாளைய தினத்திலும் அவர்கள் காணக்கூடிய பிறந்த நாளிலே, திருமண நாளிலே நீர் அவர்களுக்காக வைத்திருக்கக்கூடிய உச்சிதமான நன்மைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உயர் ரகத்திலே தந்து கனப்படுத்தி ஆசீர்வதித்து செழிக்க செய்து உம்முடைய வருகை வரும் மட்டும் இது போல இன்னும் அநேக பிறந்த நாட்களை, திருமண ஆண்டுகளை உம்முடைய பிள்ளைகள் காண வேண்டும் என நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.
உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய பிறந்த நாட்களிலே, திருமண நாட்களிலே உங்கள் பெயரை சொல்லி நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சிப்பீர்களேயானால், தயவு செய்து 1 மாதத்திற்கு முன்பதாகவே எங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய விவரங்களை தெளிவுபட எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். உங்கள் பெயரையும் சொல்லி உங்கள் விசேஷமான நாட்களிலே உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.